பெருமாள் கோயிலுக்கு சென்றால் கண்டிப்பாக கருடனை சேவிக்காமல் நாம் வருவது கிடையாது. மதில்களிலே கருடன் இருப்பார், பெருமானுக்கு நேராக கருடனுடைய சந்நிதி இருக்கும். இந்த மாதிரி கருடன் பெருமாளை விட்டு பிரியாமல் இருப்பார். அந்த கருடன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெரிய திருவடி நாயனார் என்றெல்லாம் கொண்டாடப்படுவர். அடியார்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? பகவானுக்கு எப்பொழுது என்ன தேவையோ அதுக்கு ஏற்ப நாம் தொண்டுகள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். சில பேர் நாம் எல்லாம் என்னால முடிந்தது இவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண மாட்டேன் என்று இருப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அவ்விதமாக ஒரு இருப்பதற்கு என்ன வேணுமோ அதை செய்வதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர் யார் என்று கேட்டால் இதோ நம்முடைய கருடன். கிருஷ்ணாவதாரத்தை பத்தி ஒரு சிறப்பு விஷ்ணு புராணத்திலே கூறப்படுகிறது. கிருஷ்ணாவதாரத்தை பத்தின சிறப்பு கிடையாது, கருடனை பத்தின சிறப்பு. கண்ணன் பிருந்தாவனத்திலே ஆங்காங்கு கோவர்தனத்தினுடைய அருகிலே ஆங்கெல்லாம் சுத்தி கொண்டிருக்கும் பொழுது, சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணன் மேல வெயில் படக்கூடாது என்பதற்காக கருடன் மேல சுத்திண்டே இருப்பாராம். மற்றவாளுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாராம். ஆனால் கண்ணன் மேல வெயில் படக்கூடாது, மழை படக்கூடாதுன்னு சொல்லி எப்பொழுதுமே சுத்தி கொண்டே இருப்பாராம் கருடன். பெருமானுக்கு வாகனம் என கருடன் தான். அந்த கருடன்ல அவருடைய இறக்கைகள் இருக்கு பாருங்களே, அது தன்னுடைய விசிறி மாதிரி இருக்கு. அதனால அவருடைய வாகனத்துல இன்பில்ட் ஏசின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, இன்பில்ட் ஃபேன் வசதி உண்டு. பகவானுக்கு எந்தெந்த சமயத்துல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அடியவனாக இருக்கிறார், தோழனாக இருக்கிறார், தாசகா சகா வாகனமாக இருக்கிறார், ஆசனமாக இருக்கிறார், கொடியாக இருக்கிறார், விசிறியாக இருக்கிறார், மேலாப்பாக இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார். ஒரு கஜேந்திரனை காக்கும் பொழுதும் மற்ற இடங்களுக்கு செல்லும் பொழுதும் பெருமாளுடைய திருவடி பட்டு பட்டு குத்துவர். ஏன்னா இந்த வாகனங்களை நடத்தும் பொழுது அவளுக்குன்னு ஒரு வகை இருக்கும் இல்லையா, அந்த கருடனை இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு காலால குத்தி சொல்லுவன் போலும் பெருமான். ஆகையாலே அவருடைய காலால ஏற்பட்ட தழும்புகள், அந்த தழும்புகளை பெருமையோடு காட்டக்கூடியவராக கருடன் இருக்கிறார். பெருமாள் கோயிலுக்கு சென்றால் கண்டிப்பாக கருடனை சேவிக்காமல் நாம் வருவது கிடையாது. மதில்களிலே கருடன் இருப்பார், பெருமானுக்கு நேராக கருடனுடைய சந்நிதி இருக்கும். இந்த மாதிரி கருடன் பெருமாளை விட்டு பிரியாமல் இருப்பார். அந்த கருடாழ்வாரை பற்றின பெருமைகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருடன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெரிய திருவடி நாயனார் என்றெல்லாம் கொண்டாடப்படுவர். அவரை பற்றி ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள், வேதாத்மா விஹகேஸ்வரஹா. அந்த பறவை அரையனாக இருக்கக்கூடிய கருடன் வேதாத்மா, வேதஸ்வரூபரம். அதாவது அவருடைய திருமேனியை எடுத்து பார்த்தோமேயானால் வேதமேதான் அவருடைய திருமேனி என்று சொல்லலாம்படி வேதமே ஒரு உருவெடுத்து கொண்டு வந்தா போல இருக்கக்கூடியவர் தான் கருடன் என்று சொல்லுவார்கள். அதில் ஆச்சரியம் என்னன்னா, பெருமாள் பிரம்மோற்சவங்களிலே பல வாகனங்களிலே வந்து சேவை சாதிப்பார். அதுல மற்ற வாகனங்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட கருட வாகனத்துக்கு ஏற்றம் தனி. கருட வாகனத்தை சேவிக்க வேண்டும் என்று திரளாக ஜனங்கள் வருவதுண்டு. காரணம் என்னன்னா, இவருக்குன்னு தனித்து இருக்கக்கூடிய வாகனம் கருட வாகனம். மேலும் முக்கியமான சிறப்பு என்னன்னா, கருடன் வேதஸ்வரூபியா இருக்காரா, அவர் என்ன பண்ணுகிறார்னா அந்த பெருமானை தன்னுடைய தோள்களிலே தூக்கி காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? வேதம் கருடன். அந்த வேதத்தால சொல்லப்படக்கூடிய முழுமுதற் கடவுள் யாருன்னு கேட்டா இதோ இந்த எம்பெருமான் தான் காட்டக்கூடியவராக கருடன் இருக்கிறாராம். வேதவேத்யே பரே பும்சி என்று சொல்லுவார்கள். வேதவேத்யனாக, வேதத்தால் அறியப்படக்கூடியவனாக ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான். அப்போ இவரே வேதம். வேதம் இந்த வேதத்தால சொல்லப்படக்கூடிய முழுமுதற் கடவுள் யாருன்னு கேட்டா இந்த பெருமான் தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த கருடன் தாசசகா வாகனமாசனம் துவஜஹ யஸ்தே விதானம் யஜனம் த்ரயீமயஹ உபஸ்திதம் தேன புரோகருத்மதா த்வதங்க்ரி சம்மர்தகிணாங்க சோபினா என்று கொண்டாடப்படுகிறார். பொதுவாக அடியார்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? பகவானுக்கு எப்பொழுது என்ன தேவையோ
அதுக்கு ஏற்ப நாம் தொண்டுகள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். சில பேர் நாம் எல்லாம் என்னால முடிந்தது இவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண மாட்டேன் என்று இருப்போம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அவ்விதமாக ஒரு இருப்பதற்கு என்ன வேணுமோ அதை செய்வதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர் யார் என்று கேட்டால் இதோ நம்முடைய கருடன். இவரை பற்றி ஆளவந்தார் என்கிற சுவாமி பெரிய ஆச்சாரியர் கூறுகிறார். இவர் எப்படிப்பட்டவர்? தாசகா, அடியவராக இருக்கிறார். பல இடங்கள்ல சேவிக்கலாம். பெருமானுக்கு நேராக கைகூப்பி கொண்டு அடியேன் தாசன் என்கிற நிலையிலே சேவை சாதிப்பர் கருடன். அப்ப அவர் அடியவராக இருக்கிறார். பகவானுக்கு வேண்டிய தொண்டுகள் எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது அடியவரா? தாசகா. சரி, அடியவராக மட்டுமே இருக்கிறாரான்னு கேட்டா கிடையாது. சகா, தோழனாகவும் இருக்கிறாராம். சில சமயங்கள்ல வேணும்னா அடியவராக இருக்கிறார், இல்ல சில சமயங்கள்ல தோழனாக இருக்கிறார். எங்க பார்க்கலாம் என்றால், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நீங்கள் சென்றீர்களே ஆனால் அங்க ஆண்டாள், பக்கத்துல ரங்கமன்னார், ஒரு பக்கத்துல யார் இருப்பார்னு கேட்டா கருடன் இருப்பார். இப்போ ரங்கமன்னாருக்கு ஒரு பக்கத்துல ஆண்டாள், ஒரு பக்கத்துல கருடனை சேவிக்கலாம். அங்க பார்த்தீர்களே ஆனால் நேர்ல அடியவனாக கிடையாது, பெருமானுக்கு பக்கத்துல தோழனாக சேவை சாதிக்கிறார் கருடன். அதே போல தேரெழுந்தூர் என்கிற திவ்யதேசம் உண்டு. அங்கேயும் பார்த்தால் பெருமானுக்கு பக்கத்திலேயே தோழனை போல சேவை சாதிக்கிறார். வேடிக்கையா சொல்றது உண்டு, ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் கல்யாணமாம். கல்யாணம்னு சொன்னா மாப்பிள்ளைக்கு பக்கத்துல ஒரு தோழன் வேணும் இல்லையா? மாப்பிள்ளை தோழன். யாரு மாப்பிள்ளை தோழன் என்றால் கருடன் தான் மாப்பிள்ளை தோழனா இருந்தாராம். அப்போ வேணும்னா அடியவராக அவரே இருக்கார், இல்ல தோழனாக அவரே இருக்கார். தாசகா சகா ஆச்சு. தோழனாக இருந்தார், சட்டுன்னு எங்கேயாவது களமணுமா தயாரா இருக்கக்கூடிய வாகனமாக இருக்கிறாராம். தாசகா சகா வாகனம். சில சமயங்கள்ல பெருமானுக்கு வேற எந்த இடத்துல ஆசனம் இல்லைன்னு சொன்னா இவரே ஆசனமாகவும் இருக்கிறாராம். அடியன் வேடிக்கையா சொல்றதுண்டு. சில சமயங்கள்ல என்ன ஆகும், பெருமாளுக்கு கருட வாகனம், கருட வாகனம் வெளியில வீதிகள்ல புறப்பட்டு வர வேண்டும். நிறைய பேர் சேவிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு வீதிகளிலே காத்து கொண்டிருப்பார்கள். ஆனா என்னமோ சில சமயங்கள்ல மழை பெய்யும். மழை பெய்தால் பெருமாள் வெளியில வர முடியாது. வெளியில வர முடியவில்லை என்றால் என்ன பண்ணுவார்கள்? இருக்கக்கூடிய இடத்திலேயே கருடனை எழுந்தருள பண்ணி அங்க கருடன் மேல பெருமாள் மட்டும் சேவை சாதிப்பார். இப்ப அங்க வாகனமா அவர் புறப்பட்டு வந்தாரான்னு கேட்டா இல்லை. ஆனா ஒரு ஆசனமாக ஒரே இடத்துல இருந்து கொண்டு சேவை சாதிக்கிறார். அப்போ வாகனமாகவும் இருப்பர், ஆசனமாகவும் இருப்பர். அதற்கு மேல துவஜகா, கொடி. பகவானுக்கு என்ன கொடின்னா கருளக்கொடி என்று கருடன் தான் கொடியாக இருக்கிறார். அந்த காலத்திலெல்லாம் கொடி எதற்காக கட்டுவர்கள் என்றால் உதாகரணம் சொல்லுவார்கள் நம் ஆச்சாரியர்கள். அந்த காலத்தில் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பாதைகள் எல்லாம் இன்று போல அவ்வளவு வசதியெல்லாம் இருக்காது. சில சமயங்கள்ல காடுகள் மூலமாக செல்ல வேண்டி இருக்கும். அவ்விதமாக செல்லும் பொழுது என்ன ஆகும்னா, சில இடங்கள்ல குளங்கள், ஏரிகள், நல்ல தண்ணீர் வசதி இருக்கும், சில இடங்கள்ல இருக்காது. ஆகையால் பணக்காரர்கள், அரசர்கள், நல்லவர்கள் அவர்கள் ஆங்காங்கு பாதையிலே தண்ணீர் பந்தல்கள் அமைத்திருப்பார்கள். இப்போ தண்ணீர் பந்தல் அமைத்தால் போதாது, கொஞ்சம் தூரத்துல தண்ணீர் பந்தல் இருக்குன்னு வைத்துக் கொண்டால் அது அங்க இருக்கு என்பது நமக்கு எப்படி தெரியும்? இப்பெல்லாம் பார்க்கலாம், இப்பெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு பாதையில ஹைவேஸ்ல போகும் பொழுது இவ்வளவு தூரத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு, 2 கிலோமீட்டர்ல பெட்ரோல் பங்க் இருக்குன்னு சொல்லி அழகா ஒரு ஒரு போர்டு வச்சிருக்கா. அந்த மாதிரி அந்த காலத்துல போர்டெல்லாம் வைப்பதற்கு வசதி கிடையாது. என்ன பண்ணுவார்கள் என்றால் தண்ணீர் பந்தல் மேல ஒரு பெரிய கொடி, ஒரு பெரிய கம்பு வைத்து அது மேல ஒரு கொடி கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு தூரத்திலிருந்தே பார்த்து ஓஹோ அங்க தண்ணீர் பந்தல் இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாமா. அதே போலத்தான் கொடி என்பது என்ன பண்ணும்னா இதோ இங்க இவர் இருக்கார் என்பதனை காட்டக்கூடியதாக இருக்கும். அதே போல கருட துவஜம், கருட கொடி உயர ஆடிக்கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா இங்க உலகத்துக்கெல்லாம் தண்ணீர் பந்தலாக அனைவருடைய சிரமத்தையும் போக்கக்கூடியவரான பெருமாள் உரையக்கூடிய இடம்னு புரிஞ்சுன்றலாமா. ஆகையால் இந்த கருடன் கொடியாகவும் இருக்கிறார். தூரத்துல கருடனை பார்த்து விட்டோமே ஆனால் இங்க பெருமாள் இருக்கார், அவரிடத்துல போனா நம்முடைய சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து விடும்னு நாம் தீர்மானம் செய்து கொள்ளலாம். அப்போ இவர்தான் கொடியாகவும் இருக்கிறார். ஆசனம் துவஜஹா எஸ்தே விதானம், அதுக்கு மேல இவர் விதானமாக இருக்கிறார். மேலாப்பு. எங்கேயாவது போகிறோம், வெளியில போகும் பொழுது மழை, வெயில் முதலானவைகள் படக்கூடாது அப்படின்னு சொல்லி பந்தல் போடுகிறார்கள், மேலாப்புகள் வைப்பர்கள். அந்த மாதிரி பெருமானுக்கு மேலாப்பாக கருடன் இருக்கிறாராம். ஒரு விஷயம்,
விஷ்ணு புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணாவதாரத்தை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா கிருஷ்ணாவதாரத்தை பத்தி ஒரு சிறப்பு விஷ்ணு புராணத்திலே கூறப்படுகிறது. கிருஷ்ணாவதாரத்தை பத்தின சிறப்பு கிடையாது, கருடனை பத்தின சிறப்பு. கண்ணன் பிருந்தாவனத்திலே ஆங்காங்கு கோவர்தனத்தினுடைய அருகிலே ஆங்கெல்லாம் சுத்தி கொண்டிருக்கும் பொழுது, சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது, கண்ணன் மேல வெயில் படக்கூடாது என்பதற்காக கருடன் மேல சுத்திண்டே இருப்பாராம். மற்றவாளுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாராம். ஆனால் கண்ணன் மேல வெயில் படக்கூடாது, மழை படக்கூடாதுன்னு சொல்லி எப்பொழுதுமே சுத்தி கொண்டே இருப்பாராம் கருடன். இது எப்போ தெரியும் என்றால், இந்திரன் ஒரு முறை, கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவன் கோபம் கொண்டு பெரிய மழையை பொழிய கண்ணன் கோவர்தனத்தை தூக்கி அனைவரையும் காப்பாற்றி விட்டான். அதற்கு மேல இந்திரன் தன்னுடைய கர்வத்தை எல்லாம் விட்டு கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக வருகிறான். வரும்பொழுது பார்த்தா எது கண்ணன் அப்படின்னு சட்டுன்னு புரிந்து கொள்ள முடியவில்லை இந்திரனுக்கு. அப்போ பார்க்கிறான், கருடன் சுத்தி கொண்டிருக்கிறார். அந்த கருடனுடைய நிழல் யார் மேல படுகிறதுன்னு பார்த்து இதுதான் கண்ணன் என்று தீர்மானம் செய்து கொண்டானாம் இந்திரன். அந்த மாதிரி ஒரு அவதாரம்னு எடுத்தாலும் கூட அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டுடக்கூடாது என்பதற்காக கருடன் சுத்திண்டே இருப்பாராம். அப்போ அவர் விதானமாக மேலாப்பாக இருக்கிறார். அதற்கு மேல வியஜனம், வியஜனம்னா விசிறின்னு அர்த்தம். இந்த காலத்துல நம்முடைய வாகனங்கள், கார் முதலானவைகளிலே உள்ள இந்த ஏசி வசதி எல்லாம் வந்துடுது. பெருமானுக்கு வாகனம் ஏன்னா கருடன் தான். அந்த கருடன்ல அவருடைய இறக்கைகள் இருக்கு பாருங்களே, அது தன்னுடைய விசிறி மாதிரி இருக்கு. அதனால அவருடைய வாகனத்துல இன்பில்ட் ஏசின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, இன்பில்ட் ஃபேன் வசதி உண்டு. ஆகையால் கருடனே அவருக்கு வியஜனமாக விசிறியாகவும் இருக்கிறாராம். வியஜனம் திரைமயா, வேதமயனாக இருக்கக்கூடிய இந்த கருடன் அவர் என்ன காட்டுகிறார்னா, பகவானுக்கு எந்தெந்த சமயத்துல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அடியவனாக இருக்கிறார், தோழனாக இருக்கிறார், தாசகா சகா வாகனமாக இருக்கிறார், ஆசனமாக இருக்கிறார், கொடியாக இருக்கிறார், விசிறியாக இருக்கிறார், மேலாப்பாக இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார். அதற்கு மேல கருடனுக்கு ஒரு பெருமையாம். என்ன பெருமை தெரியுமோ? கஜேந்திர ஆழ்வான், கஜேந்திர சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். முதலை கஜேந்திரனுடைய காலை பிடித்து விட்டது. கஜேந்திரன் கூப்பிடுகிறான், நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரை நீ காய் கூப்பிடுகிறான். கூப்பிட்ட உடனே பகவான் ஓடோடி வருகிறான். வரும் பொழுது வேகமா வரும் பொழுது கருடன் மேல ஏறி வருகிறானா, கருடனுடைய வேகமே போதலையாம். கருடனுடைய வேகம் போதாமல் பகவான் என்ன பண்ணுகிறான், அவனை குத்துகிறான். கருடனு வேகமா போம்னு சொல்லி குத்துகிறான். அப்படின்னு சொல்லுகிறானாம். அதுக்கு மேல காலால குத்துகிறான், எல்லாம் பண்ணுகிறான், அடிக்கிறான். இவ்விதமாக பகவான் கருடனை அடித்து குத்தி வேகமாக செல்ல சொல்லுகிறான். வேகம் போதலையாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் பெருமான் பார்த்தான், எப்படியாவது கஜேந்திரனை காத்தாக வேண்டும் என்று கருடனை மேல தூக்கின்னு வந்துட்டாராம் பெருமாள். ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் பெருமான் குத்தினாம் பாருங்களே, அதெல்லாம் தழும்பாக மாறி இருக்கிறதாம் கருடனுக்கு. அது கருடனுக்கு பெருமையாம். என்ன பெருமை என்றால், பெருமான் என்னை குத்தி இருக்கிறான், அவனுக்கு, அந்த பெருமானுக்கு நான் இவ்வளவு தொண்டுகள் செய்ய பெற்றவனாக இருக்கிறேன் என்பது அவருக்கு பெருமையாம். துவதங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினா, ஒரு கஜேந்திரனை காக்கும் பொழுதும் மற்ற இடங்களுக்கு செல்லும் பொழுதும் பெருமாளுடைய திருவடி பட்டு பட்டு குத்துவர். ஏன்னா இந்த வாகனங்களை நடத்தும் பொழுது அவளுக்குன்னு ஒரு வகை இருக்கும் இல்லையா, அந்த கருடனை இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு காலால குத்தி சொல்லுவன் போலும் பெருமான். ஆகையாலே அவருடைய காலால ஏற்பட்ட தழும்புகள், அந்த தழும்புகளை பெருமையோடு காட்டக்கூடியவராக கருடன் இருக்கிறார் என்பதனை சொல்லுவார்கள். ஏன்னா கடைசியில நமக்கு எல்லாம் பெருமை என்னன்னா, பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள். பல இடங்கள்ல கோயில்களிலே பெருமாளுடைய புறப்பாடு நடக்கிறது. புறப்பாடு நடக்கும் பொழுது பெருமானுடைய அந்த பல்லக்கை சுமக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்று சொல்லுவார்கள். அப்படி சுமக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா, இந்த தோள் பிரதேசம், இந்த இடமானது கொஞ்சம் பருத்து இருக்கும். அப்படி பருத்து இருக்கும். அதை பார்த்தால் நாம் என்ன நினைப்போமாக, பெருமாளுடைய ஸ்ரீபாதம் தாங்கக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த தழும்பு இருக்கு பாருங்களே, அது அவளுக்கு தாழ்ச்சியான கிடையவே கிடையாது. அவளுக்கு அது பெரிய பெருமை. பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி இந்த தழும்பு இருக்கு பாருங்கன்னு சொல்லி பெருமையோடு அவர்கள் காட்டிக்கொள்ளலாம். அவர்களுக்கு பெருமை. அதே போலதான் கருடனுக்கு என்ன பெருமைன்னு கேட்டா, தொண்டுகள் செய்து அந்த பெருமானுடைய திருவடியினால
தழும்புகள் கொண்டவன் அப்படின்ற பெருமை பொங்க அந்த தழும்புகளை எல்லாம் காட்டிக்கொண்டு சேவை சாதிப்பர் கருடன் என்று இவ்விதமாக கருடனுடைய பெருமைகளை எல்லாம் நம் பெரியோர்கள் சொல்லுவர்கள். அவருடைய பெருமைகளை பத்தி பேசிண்டே போகலாம், எவ்வளவோ இருக்கு. ஆனா சில விஷயங்களை பார்த்தோம். அவரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நமக்கு ஆபத்துன்னு வந்தால் அவர்தான் பெருமாளை அழைத்து வருகிறார். அவர் மூலமாக நாம் பெருமாளை பத்தலாம். மேலும் பெருமானுக்கு எல்லா விதமான தொண்டுகளும் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் அவர் மூலமாக பெருமாளை பத்த வேண்டும். அவரை போல தொண்டுகள் செய்வதற்கு நாமும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை அவருடைய பெருமைகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, அந்த பெரிய திருவடி நாயனார்னு சொல்லப்படக்கூடிய கருடன், கருத்மான், சுபர்ணன் அவருடைய பெருமைகளை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். இந்த பரிகார ஸ்தலம் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக பல கோயில்களை பற்றி, பல தர்மங்களை பற்றின செய்திகள் வெளிவருகின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்து உங்களுடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்ப அந்த ஆச்சாரியர்களுடைய வாக்கு மூலமாக விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு நல்லவிதமாக தார்மீகமான வழியிலே நடக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மேலென இந்த ஒரு சேனலானது வளருவதற்கு நீங்களும் உங்களால முடிந்த உதவியை, அதாவது முக்கியமா என்னது, இந்த வீடியோக்களை பார்க்க வேண்டும், அவற்றை அதே விதமான ஆர்வம் உள்ளவர்களுக்கு அனுப்ப வேண்டும், இது முதலான உதவிகளை எல்லாம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அமைகிறேன்.